வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம லஞ்சுக்கு சூப்பரான சாம்பார் சாதம் ஈஸியாகவும் குயிக்காகவும் டேஸ்டியாகவும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்ன செய்யுதுன்னு யோசிக்கக்குள்ள நம்ம வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு நம்ம ஈஸியாக அதுக்குள்ளே செஞ்சு கொடுத்துடலாங்க. வாங்க இப்போ இந்த சாம்பார் சாதம் பிசிபேரியில் பார்த்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாங்க, ஒரு 2 பட்டை, ஒரு கிராம்பு, 1/2 டீஸ்பூன் தனியா, 3 மிளகாய், காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிடலாம். இதெல்லாம் நம்ம ரோஸ்ட் பண்ணுறதுக்கு. இப்போ 3 ஸ்பூன் தேங்காய், துருவின தேங்காய், வீட்டில் இருக்கிற காய்கறியே போதுங்க. நான் அவரைக்காவும் பட்டாணியும் போட்டிருந்தேன். எந்த வெஜிடபிளும் போட்டுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அப்போ 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், வெந்தயம் இதெல்லாம் போட்டு வறுத்துக்கலாங்க. இந்த வெஜிடபிள்ஸும் இதில் போட்டுடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா செவந்ததும் நம்ம தட்டில் எடுத்து வச்சிடலாம். அடுத்து கடலை பருப்பு, அதுவும் நல்லா செவக்கிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாங்க. இதுவும் நல்லா வறுபட்டதும் எடுத்து வச்சிடலாம். அடுத்து தனியா, அதையும் போட்டுட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க. இது 3 பேருக்கு வர அளவு நான் இதை போட்டிருந்தேன், இந்த சாமான்லாம் போட்டிருந்தேன். நீங்கள் அதுக்கு தகுந்தபடி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ மெம்பர்ஸ் வீட்டில் இருக்கிறோமோ அதுக்கு தகுந்தபடி இதில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு மிளகாய் சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம். இதே நம்ம தட்டில் எடுத்து வச்சிடலாம், வறுப்பட்டதும் எடுத்து வச்சிடலாம். கடைசியாக திருவி வச்சுருக்கிற தேங்காய், இதில் கொப்பரை தேங்காய் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ வீட்டில் இருந்த தேங்காய், நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற தேங்காய் தான் இதில் திருவி போட்டிருந்தேங்க. ரொம்பவும் தேவையில்லை, ஒரு 3 ஸ்பூன் இருந்தால் போதும். இதுவும் நல்லா லைட்டாக அப்படி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ இந்த ஜாமாவில் நம்ம நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சிக்கலாங்க. ஆறட்டும், நம்ம தட்டில் கொட்டி வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு என்ன வெஜிடபிள்ஸ் போடுறோமோ அதை போட்டுக்கலாங்க. அந்த அவரைக்காவும் பட்டாணியும் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். மூடி வச்சிடலாம். இது நல்லா வேகட்டும். வெந்ததும் நம்ம இதை இன்னொரு பாத்திரத்துக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. நல்லா வெந்துருச்சு. நம்ம இந்த சாம்பார் சாதத்துக்கு நான் ஒரு 3/4 கப் ரைஸ், 1/4 கப் அளவு துவரம்பருப்பு நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா 4 டம்ளர் போல் குக்கரில் ஊற்றிட்டு இதோட மஞ்சத்தூள், பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா 5 சவுண்டு வர வரைக்கும் நல்லா குழைய வேக வச்சுட்டேங்க. 3/4 டம்ளர் அரிசியும் 1/4 டம்ளர் பருப்பு இருந்தால் போதும். இது 3 பேருக்கு கரெக்டாக இருந்தது. இப்போ அது நல்லா இறக்கிட்டு நம்ம நல்லா இது போல் மசிச்சுக்கலாம். கரண்டியில் நல்லா குழைய மசிச்சிடலாங்க. இதில் பெருங்காயமும் மஞ்சத்தூளும் போட்டுட்டேன். இதில் பெருங்காயம் போடலன்னா கூட நம்ம வறுக்கும் போது கட்டி பெருங்காயம் போட்டு வறுத்து நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா இது போல் குழைய கரண்டிலே நல்லா கடைஞ்சிடலாங்க. புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு, ரொம்ப புளிப்பாகிடும், அதனால் நெல்லிக்காய் சைஸ் அளவு தண்ணியில் ஊற வச்சு கரைச்சிக்கலாம். அது ஒரு 1/2 டம்ளர் அளவு நல்லா கரைச்சிக்கலாம். இப்போது கடாய் அடுப்பில் வச்சுட்டு இது நல்லா கரைச்சதை ஊற்றிக்கலாங்க. மேற்கொண்டு நம்ம இன்னொரு டம்ளரும் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கருவேப்பிலையை 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு அந்த புளியோட பச்சை வாசனை போக கொதிக்க வச்சிடலாங்க. கொதிக்கட்டும், மூடி வச்சிடலாம். நல்லா 5 நிமிஷம் போல் நல்லா கொதித்த பிறகு நம்ம இதை பார்க்கலாங்க.
இப்போ வறுத்து வச்சுருந்த பொருள்லாம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இதெல்லாம் ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா இது போல் நல்லாவே நைஸாகவே அரைச்சிக்கலாங்க. இப்போ இந்த புளி தண்ணியும் நல்லா பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வேக வச்ச காய்கறிகளில் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். அரைச்ச அந்த பொடியும் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு இறக்கி வச்சுருந்த சாதம், பருப்பும் சாதமும் சேர்த்து வேக வச்சுருந்தோம்ல, அதை இதில் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு தேவையான அளவு உப்பும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இப்போது குழைய நல்லா கடைஞ்சிடலாங்க. இது ஒரு கொதி வரட்டும், கிளறிட்டே இருக்கலாம். இப்போ இது மேலே நம்மளுக்கு நெய்யும் ஆட் பண்ணிடலாங்க. அடி பிடிக்காமல் நம்ம அப்படியே கிளறிட்டே இருக்கலாம். நல்லா ஒரு கொதி வந்ததும் இப்போ நல்லா இறக்கி வச்சிடலாங்க. இதுக்கு தாளிச்சிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு கடுகு போட்டு தாளிச்சிக்கலாங்க. கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா தாளிச்சிட்டு இதில் ஊற்றிடலாம். கொத்தமல்லி இருந்தால் அதையும் நம்ம நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இது மேலே அப்படியே தூவிடலாங்க. நல்ல டேஸ்டான சாம்பார் சாதம் தயாராகிடுச்சுங்க. லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து அனுப்பலாம். நம்ம லஞ்சுக்கு என்ன செய்யணும்னு யோசிக்கிற நேரத்தில் குயிக்காக இது போல் செஞ்சிடலாங்க. இருக்கிற காய்கறிகளை வச்சு ஈஸியாக செய்யலாம். உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், எந்த வெஜிடபிள்ஸோ இருந்தாலும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு சைடிஷாக நம்ம சிப்ஸ் இல்லைன்னா அப்பளம் பொரித்து கொடுக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த டேஸ்டியான சாம்பார் சாதம் இது போல் பிசிபெலாபாத் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சனா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.